இன்னைக்கு வந்து பார்வை குறைபாடு அப்படின்றது வந்து ஒரு 60 வயசுல 70 வயசுல இருக்கிறவங்களுக்கு வரதை நம்ம வந்து பார்த்துருக்கோம் சார். ஆனால் இன்னைக்கு கால சூழல்ல வந்து சின்ன குழந்தைகளுக்கு கூட வருது. அதுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழல் அப்படின்றது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட எண் கணிதம் ஒரு காரணமாக அமையக்கூடுமா சார்? நம்ம கான்செப்ட் படி ஃபார்மல் நியூமராலஜியில் சொல்லப்பட்டது என்னன்னாக்கா டேட்டு ஃபேட்டு உங்கள் பிறந்த தேதியிலேயே 2ஆம் நம்பரு இல்லை 9ஆம் நம்பரு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அந்த மாதிரி விஷன் ப்ராப்ளம் வரும். 2ஆம் தேதி பிறந்திருப்பாங்க, அவங்க பேர் 3ஆம் நம்பரில் இருந்துச்சு 30ல் இருக்குன்னு வைங்க, அப்போ சுகர் வந்துடும். ஸோ அப்போது பேரையும் தவறுதலாக ஆப்போசிட்டில் வச்சுட்டாக்கா அதுவும் சுகர் வந்துடும். சரிங்க, டேட்டில் 8-3 இருந்துன்னா வருது, பேரில் இருந்ததுன்னா அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. நீங்கள் எழுதினாவே 2-3 மாதத்துல சுகர் போயிடும். ஏன்னா டேட்டில் இல்லை, இவங்க பேர் தான் தவறாக இருக்குது, பேரை தான் கரெக்ட் பண்ணிட்டோமே. கட்டடத்திலே படும் அப்படின்ற மாதிரி வந்து கண்ணில் தொடர்ந்து அடிபடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து கண்ணில் வந்து ஹீட் பாயில் அடிக்கடி வந்து இந்த கண்ணை திறக்க முடியாத அளவுக்கெல்லாம் வீங்கி போயிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகள் எந்த கூட்டு எண்ணில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமாக வரும் சார்? 3-7 இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி பாதிப்பு ஹெவியாக இருக்கும். திருப்பி அந்த 2-9 தான் வயசு வருஷம் இங்கேருந்து அங்கே வரும், அங்கேருந்து இங்கே வந்து மாற்றி இந்த 2 நம்பர் 4 நம்பர் தான் உள்ளேயே ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். அது வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டா சார்? வராமல் இருக்கிறதுக்கு பேரை கரெக்ஷன் பண்ணிக்கன்னு சொல்லுவேன், அது பொதுவானது. அதையும் தாண்டி நீங்கள் வந்துட்டு எப்பவுமே உங்களுக்கு பெண்கள் வந்து கண்ணை வந்து அழகுபடுத்துறதுல வந்து ரொம்ப பிரியமா இருப்பாங்க சார். இந்த மாதிரி கண்ணுக்கு டெய்லியுமே தொடர்ந்து இந்த மாதிரி மேக்கப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த மாதிரியான மேக்கப்னால இந்த எண்களுக்கு கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படும். எந்த கூட்டு எண்கள்ல இருக்கக்கூடியவர்கள் இல்லை எந்த பேர்கள் கொண்டவங்க இந்த ஐ மேக்கப்பை தவிர்த்துக்கிறது நல்லது சார்? ஒரு மனுஷன் எவ்வளோ தண்ணியை நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோக்களவு பணம் வந்துட்டு உங்களை விட்டு உங்கள் பணம் உங்கள் கையில் நிற்காது. பணத்துக்கும் தண்ணிக்கும் கனெக்ஷன் இருக்குது. பிரபஞ்சத்துக்கும் எண்ணுக்கு எப்படி கனெக்ஷன் இருக்கோ பணத்துக்கும் தண்ணிக்கும் கனெக்ஷன் இருக்குது. யாரும் தண்ணியை மிச்சம் பண்ணுறவங்களுக்கு பணம் சேருமா சார்? ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான சந்தேகங்களுக்கு பதில்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பார்வை குறைபாட்டுக்கும் எண்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்றத பத்தின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேம்மா சார். வந்து தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்து நேயர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில்கள் கொடுத்துட்டு இருக்கோம் சார். அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து பார்வை குறைபாடு அப்படின்றது வந்து ஒரு 60 வயசுல 70 வயசுல இருக்கிறவங்களுக்கு வரதை நம்ம வந்து பார்த்துருக்கோம் சார். ஆனால் இன்னைக்கு கால சூழலில் வந்து சின்ன குழந்தைகளுக்கு கூட வருது. அதுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழல் அப்படின்றது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட எண் கணிதம் ஒரு காரணமாக அமையக்கூடுமா சார்? எண் கணிதம் அப்படின்றது அப்படி இருக்கட்டும். எண்களால் என்னன்னு சொல்லி எண்களால் கூட அதை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணதுனால அதில் கிடைக்கக்கூடியது தான். இப்போ அதை வந்து ஒரு விரிவாக சொல்லணுன்னாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி 60 வயசு 70 வயசில் இருந்ததுன்னா கிட்ட பார்வை, தூர பார்வை, ஷார்ட்டு சைட்டு, லாங் சைட்டுன்னு சொல்லும் போகும்போது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் 5 வயசு 10 வயசு பிள்ளைங்கள்லாம் கண்ணாடிக்கு நல்லா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது எங்கேயோ ஒரு கோளாறு இருக்குது. நம்ம கான்செப்ட் படி ஃபார்மல் நியூமராலஜியில் சொல்லப்பட்டது என்னன்னாக்கா டேட்டு ஃபேட்டுனா விதியன்னு. டேட்டு மாதம் வருஷம் 3 கூட்டினா கடைசி வர நம்பர் டெஸ்டினி நம்பர், அதான் ஃபேட் நம்பர். இங்கேயும் ஒன்று அங்கேயும் ஒன்று இருந்தால் அவங்களுக்கு அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அதில் டவுட்டே கிடையாது. அப்போது அவங்களுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. மாதத்தில் ஒன்று இருந்ததுன்னா கூட லேட்டரான் வரும். அது ஒரு 12 வயசு 15 வயசு ஒன்று நெருங்கும் போகும்போது அப்போ வரும். வருஷத்தில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 32 வயசுலேருந்து 37 வயசில் வரும். அதுக்கப்புறம் வந்தாலும் ஒன்றும் தவறு கிடையாது. அம்மா 40 வயசு வரைக்கும் வந்துருச்சிங்க, ரைட். இவ்வளோ எல்லையா 2 எல்லையா வர்றது தான் யோசனை. அதே நேரத்தில் டேட்டிலே திருப்பி 219 இருந்தாலும் வரும். நமக்கு வந்து இந்த கிட்ட பார்வை தூர பார்வைக்கு கண்ணாடி போடுறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைங்க. அதில் என்ன இருக்குது, அந்த ஏஜ் வந்தால் போட போகிறோம். ஆனால் அந்த கண் விஷன்லேயே வந்துட்டு அதுக்குள்ளே பெரிய கோளாறு இருந்துச்சுன்னா அது ரெக்டிஃபை பண்ணுறது தான் ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கானது, டஃப்பான சமாச்சாரம். அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் பிறந்த தேதியிலேயே 2ஆம் நம்பரு இல்லை 9ஆம் நம்பர் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அந்த மாதிரி விஷன் ப்ராப்ளம் வரும், சடனாக வரும். இல்லை உங்கள் பேர்லேயே 29 பேரில் நீங்கள் வச்சுருந்தாலும் வரும். இது ஏன் சொல்கிறேன்னாக்கா இந்த மாதிரி நம்பருக்கெல்லாம் வந்து விஷன் ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடிய தொந்தரவு இருக்குது. எப்போ வரும் அப்படிலாம் ஒரு தாண்டியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சொல்ல வர்றது வந்துட்டு சரி வரட்டுங்க,
அப்படின்னாக்கா வந்தால் அது சரியாக்கணும். இதை தாண்டி சரிங்க இப்போது சில பேர் ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க, அதெல்லாம் சரிங்க, சர்ஜரி ஸ்டேஜுக்கே வந்துட்டாங்க. சர்ஜரி ஸ்டேஜுக்கு வரும்போது அப்போது ஆப்ரேட் பண்ணும்போது அங்கே சக்ஸஸ் ஆகணும். அங்கே இந்த நம்பர் தான் ப்ளே ஆகுது. இப்போ நம்பர் தான் ப்ளே ஆகுது மீன்ஸ் வந்து ஒருத்தர் 2ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு, அவர் சர்ஜரி டேட்டு வந்துட்டு 9ஆம் தேதி வைக்கிறாருன்னு வைங்க, அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. என்ன காரணத்துக்காக? அதுதான் 2ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் அவங்களுக்கு வந்து ஆப்போசிட் நம்பர், அதனால் அது சக்ஸஸ் ஆகாது. டாக்டர்களும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் என்ன சொல்லணும், நமக்கு சரியாக உதவி யார் பண்ணாலும் அவங்கள கடவுள் மாதிரி தான் பாவிக்கணும். டாக்டர் ஒரு கைண்ட் ஆஃபில் கடவுள் மாதிரி தான் எல்லோரும் வச்சுருக்குறோம், அதுதான் உண்மையும் கூட. அப்போது அவங்க 1000 முயற்சி பண்ணாலும் இந்த தேதி வந்து தவறாக அவங்க டேட்டுக்கு தவறாக இருந்ததுன்னா அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அதனால தான் டாக்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ இல்லை, எல்லா விஷயத்துக்கும் டாக்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேட்டு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சொல்லுங்கள் அப்படி சொல்லி விட்டுருவாங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் இந்த தேதியில் பண்ணீங்க அதை சொல்ல அவங்கள எதுவும் தப்பு சொல்லிக்கூடாது, அவங்க சேஃபராகவே உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு சில கேஸ் எமர்ஜென்சி தான் வந்து டிசிஷன் அவங்கள இம்மிடியட்டாக எடுத்துருவாங்க, அது நீங்கள் வேறு எதுவுமே பார்க்க முடியாது. எமர்ஜென்சி கேஸுக்கெல்லாம் டேட்டு கிடையாது, இம்மிடியட்டாக பண்ணிடுவாங்க. ஸோ அதர்வைஸ் இந்த மாதிரிக்கெல்லாம் நம்மளை ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க, நீங்கள் அங்கே கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதேமாதிரி 9ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு கரெக்டாக 20ஆம் தேதி வர மாதிரி 2ஆம் நம்பர் வர மாதிரி அப்போ ஆப்ரேஷன் பண்ணாலும் அதுவும் வராது. இதெல்லாம் என்னன்னாக்கா அது அவங்களுக்கு அந்த விஷன் ப்ராப்ளத்தில் வருது வரலைங்கிறதையும் தாண்டி விஷனே வராமல் போயிடும். என்னங்க விஷனுக்கு இவ்வளோலாம் சொல்கிறீங்க? ஆமாம் சொல்லலாம், சுகர் இருக்குது, சுகர் எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சுனாக்காவே நிறைய பேருக்கு சுகர் எக்ஸ்ட்ரீமாக போனாவே விஷன் ப்ராப்ளம் வருதா இல்லையா? வருது சார். அது நடக்குது இல்லையா? இங்கே நடந்தால் அது நடக்குது இல்லையா? அதே தான். அப்போ இந்த எண்கள் அப்படிங்கும்போது அது பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டியான சமாச்சாரம். அது நம்பர் நாம் இங்கே பிறந்திருக்கோம், பிரபஞ்சம் அங்கே இருக்குது, இங்கேயும் அதுக்குமே கனெக்ஷன் இருக்குது. அது இன்றைக்கி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ஆமாம்மா, பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆனால் தான் இங்கே அங்கே உள்ள பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுதுன்னு சொல்ல போகும்போது இங்கே இருக்கிற நமக்கு இருக்கிற கண்ணுக்கு இது கனெக்ட் ஆகாதா? ஸோ அப்போ அந்த எண்கள் வந்து பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகும் போகும்போது மனுஷனோட கனெக்ட் ஆக தான் செய்யும். விஷனுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அந்த சர்ஜரி டேட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. உங்கள் டேட்டுக்கு நீங்கள் மாறுதலாக பண்ண போகும்போது அது வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடும். சில பேருக்கு சுகர் ஹெவியாக போகும்போது அந்த விஷன் ப்ராப்ளத்துலேயும் பாதிக்கும். நீங்கள் நமக்கு அல்டிமேட்டாக கடைசியில் நியூமராலஜி பேர் எழுதிக்கிட்டே வந்தோன்னா அதுலேருந்து ஓவர் கம் பண்ணலாம், அது பொதுவானது. அது அதை தாண்டி தெரியாதவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இதில் கூட இதை வந்து ரெக்டிஃபை பண்ணலாமோ, இவ்வளோ விஷயம் இருக்கா, நம்ம அதை லூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அவங்க தெரியறதுக்காக தான் சொல்லப்படுறது. அதனால் இது எல்லாமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சாதாரண விஷயமா எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா ஒரு கட்டத்தில் பிளைண்டாக கூட ஆயிரும். ஆமாம், 2 கண்ணு தெரியலனாக்கா பிளைண்டு தானே. இறைவன் கொடுத்தது அழகாக கொடுத்த ஒரு கண்ணை நாமளுடைய கவனக்குறைவினால் நடந்துடக்கூடாது. நீங்கள் முதல்ல கேள்வி கேட்ட மாதிரி அதுக்கும் எண்கணிதத்துக்கும் தொடர்பு இருக்கா? அதோ இருக்குன்னு சொல்லிட்டுனேன். அப்போ சுகர் வருது அப்படின்னாக்கா ஆமாங்க, அங்கேயும் 29 இருந்தாலும் சுகர் வந்துடும். அவங்க டேட் ஆஃப் பர்த்தில் 2-9 இல்லை 9-2 வயசு வருஷா சுகர் வந்துடும். 3-8 இருந்தாலும் சுகர் வந்துடும். 3-7 இருந்தாலும் சுகர் வந்துடும். 7-8 இருந்தாலும் சுகர் வந்துடும். இப்படி நம்பர் காம்பினேஷன் இல்லை. அப்போ 8ஆம் தேதி பிறந்திருப்பாங்க, அவங்க பேர் 3ஆம் நம்பரில் இருந்துச்சு, 30 இருக்குன்னு வைங்க, அப்போ சுகர் வந்துடும். ஸோ அப்போது பேரையும் தவறுதலாக ஆப்போசிட்டில் வச்சுட்டாக்கா அதுவும் சுகர் வந்துடும். சரிங்க, டேட்டில் 8-3 இருந்துன்னா வருது, பேரில் இருந்ததுன்னா அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. நீங்கள் எழுதினாவே 2-3 மாதத்துல சுகர் போயிடும். ஏன்னா டேட்டில் இல்லை, இவங்க பேர் தான் தவறாக இருக்குது, பேரை தான் கரெக்ட் பண்ணிட்டோமே. அதனால் வந்துட்டு இது நீங்கள் எல்லோரும் சிம்பிளாக எடுத்துக்க முடியாது இது. ஸோ ஏன்னா இந்த எண்கணிதம்ங்கிறது வந்துட்டு கனெக்டிவிட்டி எதோடு இருக்குன்னாக்கா பிரபஞ்சத்தோட. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக, நானும் கேர்ஃபுல்லாக தான் கொடுக்குறது. ஸோ நீங்களும் அதை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குற தகவலை கரெக்டாக யோசனை பண்ணி, அப்படியா, அப்போ சர்ஜரி கூட டேட்டு ரொம்ப முக்கியமாக, ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை அசால்ட்டாக எடுத்துகிட்டு ஏதோ ஒரு டேட்டில் பண்ண ஏதோ ஒரு டேட்டில் பண்ண தானே போகிறீங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். ஏதோ ஒரு டேட்டில் பண்ண போகிறத உங்கள் டேட்டுக்கு பொருத்தமாக உள்ள டேட்டை பண்ணுங்கள், அதுவும் சக்ஸஸ் ஆகிரும். கண்டிப்பாக உங்களுக்கும் சக்ஸஸ் ஆகிரும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த விஷனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது நெசசிட்டி
ஏன் எல்லாத்துக்கும் தெரியணுன்றதுக்காக தான் தகவல் கொடுக்குறது. கண்டிப்பாக சார். இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு விஷயமே வந்து நம்ம வந்து பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி ஆகி இருக்குது அப்படின்றத சொன்னீங்க சார். அப்படிங்கிறப்போ சில குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து பெரியவங்களாகிற வரைக்கும், ஏன் அவங்க வந்து மரணிக்கிற வரைக்குமே கண்ணாடி அப்படின்றத வந்து கேரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சார். சின்ன குழந்தையிலேருந்து கேரி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கேரி பண்ணக்கூடிய எண்கள் இல்லை பேர்கள் அப்படின்னா என்னென்ன எண்களும் பேர்களும் சொல்லுவீங்க சார்? இவங்க கண்டிப்பா வந்து பிறந்ததுல இருந்து மரணிக்கிற வரைக்கும் கண்ணாடியோட தான் பயணிப்பாங்க. அதுதான் முதல்ல சொன்னேன். 1ஆம் தேதி பிறந்தாக்கா அவங்களுக்கு வந்து விஷன் இருக்கும். சும்மா ஒரு கண்ணாடி போட்டுப்பாங்க. நான் என்ன சொல்ல, சும்மா போடலாம், சும்மா மீன்ஸ் கிட்ட பார்வை போடுங்கன்ற. அது இந்த கிட்ட பார்வை பார்வைக்கு நீங்க போடுறது அதுக்கும் விஷன் பாதிக்குதெல்லாம் நீங்க பயப்படவே தேவையில்லை. சரியா இல்லை, அதெல்லாம் அழகா போடலாம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா 80-90 வயசு வரைக்கும் கண்ணாடி போடாமலே இருந்தாங்க. இப்போ அது சாத்தியம் இல்லை. இருக்கிறாங்க ஏதோ 1-2 ரேர் பர்சனாக தான் இருக்கிறாங்க. அதனால் ஆல்மோஸ்ட் எல்லோரும் கண்ணாடி போடுற சூழ்நிலைக்கு வந்தாச்சு. போட்டாலும் தவறு இல்லை. என்ன பாருங்க, கிட்ட பாருங்க, என்ன பாருங்க, தூரம் சரி போடுங்க, அது தவறு இல்லை. அந்த ஏஜுக்கு போட்டாலும் தவறு இல்லை. அது கூட ஏஜுக்கு போட்டால் தவறு இல்லை. இப்போ நான் போடுறேன்னா ஏஜுக்கு போடுறேன், ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் முதல்ல சொன்ன மாதிரி 5 வயசு 10 வயசுல பிள்ளைங்க போடுதுன்னு சொல்லும் போகும்போது அது நீங்கள் வெறும் 5 வயசுல 10 வயசுல போடுதுன்னு நினைக்கிறீங்க. இல்லை, அது ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த தாக்கம் இருக்கும். அந்த கண்ணு தாக்கம் பண்ணும்போது பெரிய ரெட்டினெல்லாம் பாதிச்சிடக்கூடாது. அந்த ரெட்டினா வந்து கண் விழி உள்ள இருக்கு இல்லைங்களா, அது பாதிச்சிடக்கூடாது. ஏன்னா எல்லாமே நரம்பு சம்மந்தப்பட்டது தான். கண்ணுக்கு மேலே போகிறதெல்லாம் நரம்பு தான். கொஞ்சம் அங்கே ஏதாவது ஒரு சின்ன பாதிப்புனா கூட அது கண்ணில் போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது அந்த நரம்பு கட்டாயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு கண்ணை வந்துட்டு அவங்க வீட்டு பொண்ணு பாதுகாக்கிற மாதிரி அவங்க கண்ணை பாதுகாக்கணும். ஸோ அதனால் வந்து கண்ணுங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு ஒரு பெரிய வரப்பிரசாதம், ஒரு கிஃப்ட்டு. ஏன்னா உலகத்தையே நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து இந்த நம்பர் அதேமாதிரி மாதத்தில் 1 இருந்தாலும் ப்ராப்ளம், ஃபேட்டில் 1 இருந்ததுனாக்கா சிவியராக இருக்கும், லேட்டரானு வரும். அதெல்லாம் 45 வயசு கடந்ததுக்கப்புறம் கண்ணில் பெரிய ப்ராப்ளம் கொடுக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி தேதி 2 விதி எண்ணில் 9 இருந்தாலும் ப்ராப்ளம் இருக்கும். தேதி 9 இருந்துட்டு வருஷத்தில் 2 இருந்தாலும் ப்ராப்ளம் இருக்கும். 9 and 2 இருந்தாலும் ப்ராப்ளம் இருக்கும். இந்த எண்களில் இவ்வளோ ப்ளே பண்ணும் அது உள்ளே. அப்போ நீங்களும் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது இந்த நேம் உங்களுக்கு வந்து கரெக்டாக சூட்டபுளாக இருந்துச்சுன்னாக்கா அதை அப்படியே அடாப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கனாக்கா அந்த விஷன் ப்ராப்ளத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். நீங்கள் அதை அசால்ட்டாக விட்டுட்டிங்கனாக்கா அது உங்களை அஃபெக்ட் பண்ணத்தான் செய்யும். ஏன்னா பண்ணக்கூடிய நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது. அதுலேருந்து நீங்கள் வெளியாகிறதுக்கு, அதிலேருந்து மூவ் ஆகிறதுக்கு அந்த பேரை அப்ளை பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, இப்போ நம்ம பேசின பிரச்சனைகள்லாம் வந்து நேச்சுரலாக வந்து ஒரு மனிதருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சார். இதெல்லாம் வந்து யூஸ்வலாக வரக்கூடியது தான். ஆனால் வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பட்டடத்திலே படும் அப்படின்ற மாதிரி வந்து கண்ணில் தொடர்ந்து அடிபடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து கண்ணில் வந்து ஹீட் பாயில் அடிக்கடி வந்து இந்த கண்ணை திறக்க முடியாத அளவுக்கெல்லாம் வீங்கி போயிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகள் எந்த கூட்டு எண்ணில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமாக வரும் சார்? ஆமாம், 3 டேட்டு 3 ஃபேட்டு 7, டேட்டு 3 இயரில் வந்துட்டு 7. இந்த 3-7 இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி பாதிப்பு ஹெவியாக இருக்கும். திருப்பி அந்த 2-9 தான் வயசு வருஷம் இங்கேருந்து அங்கே வரும், அங்கேருந்து இங்கே வந்து மாற்றி இந்த 2 நம்பர் 4 நம்பர் தான் உள்ளேயே ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு அதில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 நம்பரையும் தாண்டி இவங்க பேர் வந்துட்டு கரெக்டாக கோரிலேஷன் இல்லைனாலும் அதுவும் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 1ஆம் தேதி பிறந்திருக்காரு, 6ஆம் நம்பரில் பேர் இருந்தால் கூட பாதிப்பு வரும். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீங்கள் சொன்ன மாதிரி 2-9 அவங்க டேட்டில் இல்லை, 3-7 இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போ வந்துருச்சுனாக்கா, ஆனால் நீங்கள் 1ஆம் தேதி போகிறீங்களா, எஸ் 6ஆம் நம்பரில் பேர் வச்சுனாக்கா நீங்கள் சொன்னது விஷனுக்கு ப்ராப்ளம் வருது, 1ஆம் நம்பருக்கு வருது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணில் பெரிய மேஜர் டேமேஜ் ஆகிற மாதிரி வந்துச்சுன்னா பேர் 6ல் இருந்தால் வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் வந்துட்டு கடவுள் கொடுத்த கண்ணை பத்திரமா பாதுகாக்கணும். அதனால் வந்துட்டு அதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகள் இருக்கு இல்லையா சார்? அது வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டா சார்? வராமல் இருக்கிறதுக்கு பேரை கரெக்ஷன் பண்ணிக்கன்னு சொல்லுவேன், அது பொதுவானது. அதையும் தாண்டி நீங்கள் வந்துட்டு எப்போவுமே உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் டேட் ஆஃப் பர்த்தில் சரிங்க சார் நீங்கள் பாட்டு டேட்டு கீட்டு இந்த நம்பர் அந்த நம்பர் சொல்லி விட்டீங்க, எங்களுக்கு பயம் இருக்கு இல்லையா? என் டேட்டில் வந்து 2 இருக்குது, விதியில் 9 இருக்குது, 2-9 இருந்தால் வரும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. வேறீங்க நான் இப்போ வரும்னா நினச்சிட்டு தூக்கம் எப்படி எனக்கு வரும் கேட்பாங்க உள்ள. நம்ம இப்போ அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு கேட்பாங்க, நாங்கள் எப்படி தூங்குறது? அதை கேட்டதுலேருந்து எனக்கு தூக்கம் வரல. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நம்பர் 3 அப்படின்னு அழகாக செஞ்சுக்க, நல்லா ஒரு அட்டையில் திக்காக செஞ்சுக்கிட்டு உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க. உங்களை ஒன்றுமே பாதிக்காது, விஷனும் பாதிக்காது, லைஃப்பில் எல்லா இடத்துலையும் உங்களை சேவ் பண்ணிடும். அவ்வளோதான்.
ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஓகே சார். இப்போ வந்து இந்த நவீன காலத்தில் எடுத்துக்கும்பொழுது வந்து பெண்கள் வந்து கண்ணை வந்து அழகுபடுத்துறதுல வந்து ரொம்ப பிரியமாக இருப்பாங்க சார். இப்போ வந்து கண்மை எழுதுறதா இருக்கட்டும், இல்லை காதில் வந்து கண்ணுக்குள்ளெல்லாம் வரைகிறவங்க உண்டு, கலர் கலராக வரைகிறவங்களும் உண்டு சார். இந்த மாதிரி கண்ணுக்கு டெய்லியுமே தொடர்ந்து இந்த மாதிரி மேக்கப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த மாதிரியான மேக்கப்னால இந்த எண்களுக்கு கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படும். நீங்கள் வந்து கண்ணை கொஞ்சம் வந்து அப்படியே மேக்கப் போட்டு பலன்னு ஆக்கிறத கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்ற மாதிரினா எந்த கூட்டு எண்களில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை எந்த பேர்கள் கொண்டவங்க இந்த ஐ மேக்கப்பை தவிர்த்துக்கிறது நல்லது சார்? அது சொல்கிறேன். அதே மாதிரி பொதுவாக நாம் வந்து இப்போ குளிக்கிறோம், எல்லாருமே குளிக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம குளிக்கும் போகும்போது எல்லாம் வாஷ் பண்ணிக்கிறோம். கண்ணை இது வரைக்கும் யாருன்னா குளிப்பாட்டி இருக்கிறோமா? இல்லையே சார். கண்ணையும் குளிக்க வைக்கணும். கண்ணை குளிக்க வைக்கணுமா சார்? புதுசாக இருக்கே சார் இது. கண்ணையும் கழுவணும். அது எப்படின்னாக்கா, அதுக்காக எல்லோரும் கண்ணங்கன்னு பிடிக்கிறாதீங்க, தெரியாது ஞாபகத்தில். ஒரு கிளாஸில், அந்த ஒரு நல்ல கிளாஸில் அந்த தண்ணியை வந்துட்டு எடுத்த உடனே ஒரு தண்ணியில் ஃபஸ்ட் இதில் இல்லை 2-3 கிளாஸ் நல்லா சுத்தப்படுத்திட்டு அந்த பண்ணியை கீழே விட, தண்ணி கூட கீழே விடாதீங்க, பக்கெட்டில் விடுங்க. இப்போ ஒரு கிளாஸ் கழுவுனீங்கன்னாக்கா எப்பவுமே கழுவி கீழே ஊற்றுறீங்க தண்ணி, யாருமே அப்படி விடாதீங்க, பக்கெட்டில் விடுங்க. நீ ஒரு மனுஷன் எவ்வளோ தண்ணியை நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோக்களவு பணம் வந்துட்டு உங்களை விட்டு, உங்கள் பணம் உங்கள் கையில் நிற்காது. பணத்துக்கும் தண்ணிக்கும் கனெக்ஷன் இருக்குது. பிரபஞ்சத்துக்கும் எண்ணுக்கு எப்படி கனெக்ஷன் இருக்கோ பணத்துக்கும் தண்ணிக்கும் கனெக்ஷன் இருக்குது. யாரும் நம்புறீங்களா? தண்ணியை மிச்சம் பண்ணுறவங்களுக்கு பணம் சேருமா சார்? 100% சேரும். நீங்கள் செக் பண்ணிடுங்க. ஓகே, 100% சேரும். அதான் சொல்கிறேன், எண்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் எப்படி கனெக்டிவிட்டி இருக்குது, அதே மாதிரி தண்ணிக்கும் பணத்துக்குமே கனெக்ஷன் இருக்குது. யார் அவங்க இப்போ குளிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா சிக்கனமாக குளிங்க. இப்போ குளிக்கிறது வேண்டாம், நல்லா குளிங்க, எவ்வளோ நாளும் குளிங்க, வேஸ்ட் ஆகக்கூடாது. அன்றாடம் உங்கள் யூசேஜில் தண்ணிக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு, முக்கியத்துவம் கொடுத்துட்டு தண்ணியை யாரும் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். தேவைக்கு ஒரு நாளைக்கு இல்லைங்க நான் 5 லிட்டர் தண்ணி குடிப்பேன், நல்லா குடிங்க. 1 லிட்டர் தண்ணி குடிச்சு 4 லிட்டர் தண்ணி கீழே விடாதீங்க. இதுதான் அது விஷயம். அப்படி நீங்கள் தண்ணியை யாரெல்லாம் கூடுதலாக செலவு பண்ணுறீங்களோ, அதிகப்படியாக செலவு பண்ணுறீங்களோ, வேஸ்ட்டாக செலவு பண்ணுறீங்களோ, உங்ககிட்ட வர பணம் உங்ககிட்ட நிற்காது. லக்ஷ்மி ஒதுங்கி போயிடுவான். ஏன்னா தண்ணிங்கிறது அவள் ஒரு லக்ஷ்மி. அவளை வந்துட்டு தேவைக்கு அவளை பயன்படுத்தணும், இல்லைன்னா அவள் வந்து அதை ஒத்துக்க மாட்டான், விலைக்கு போயிடலாம். தண்ணி ஒரு கைண்ட் ஆஃப் லக்ஷ்மி தான் ஆகும். அதனால் வந்துட்டு தண்ணியை வந்துட்டு யார் பயன்படுத்துறதுனுடைய விதம் இருக்குது. இப்போ பாத்திரம் கூட கொண்டு ஏங்க அப்படி பார்த்தா பாத்திரங்கள் வரும், தண்ணி ஆகாமலாம் இருக்கும். என்னங்க, தேவைக்கு படுத்துங்க. தேவைக்கு மீறி நீங்கள் தண்ணியை செலவு பண்ணிங்கனாக்கா செலவு உங்கள் கைட்டு ஆகிட்டே இருக்குது. அதாவது நீங்கள் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, திரும்பி பார்த்தா கையில் சேவிங்ஸ் இருக்காது. அதான் சார், நம்ம முன்னாடி கேட்ட மாதிரி வந்து கண்ணை வந்து குளிப்பாட்டணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் இப்போ என்ன பண்ணோம், ஒரு கிளாஸில் நல்லா தண்ணி எடுத்துட்டு, அந்த தண்ணி எடுத்துட்டு கண்ணை வந்துட்டு அந்த கிளாஸுக்குள்ளே நல்லா உள்ளே இறக்கி விட்ருங்க. அப்படியே வச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுன்னு கண்ணுக்குள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாம் வெளியே வந்துடும். கண்ணையும் குளிப்பாட்டிட்டோம். ஏன்னா நம்ம கண்ணு கழுவுறது இல்லை யாருமே. ஏன் அப்படின்னாக்கா, இந்த கண்ணு ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, இந்த கண்ணுக்குள்ள இருக்க சில டஸ்ட்டெல்லாம் இந்த அப்படியே சேர்ந்து ரஸ்ட்டு மாரி ஆகி நம்மளுடைய கீழ்பட்டை மேல்பட்டையில் போய் உட்காந்துரும். நமக்கு அரிக்கும் போகும்போது தான் ஏதோ டஸ்ட் இருக்குதுன்னு நினைப்போம். நமக்கு அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் இல்லைன்னாக்கா அது ஓரமாக போய் ஒதுங்கி இருக்கும், இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு ஒரு கட்டத்தில் நம்ம கண்ணியை ஸ்பாயில் அது பண்ணிடும். அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, அது டெய்லியெலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது என்ன கேட்டாக்கா மந்த்லி 2 or 3 ஒரு 2 இல்லை 3 முறை பண்ணால் போதும். கண்ணை நல்லா ஒரு கிளாஸில் நல்லா ஃபுல்லாக எடுத்துக்கிறோம், தண்ணியை வலி எடுத்துக்கிறோம். கண்ணை போட்டு அது உள்ளே அப்படியே வச்சுட்டு அப்படியே அதை ரவுண்ட் பண்ணிக்கிட்டே சுழல ஓடும். சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உள்ளே இருக்கிறது எல்லாம் திருப்பி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அழகாக தெரியும். குட்டி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் பார்க்கணும். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்தா கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு டஸ்ட்டு இருந்திருக்கு. 2 கண்ணு அது மாதிரி பண்ணுங்கள். கண்ணை கழுவிட்டோம், கண்ணை சுத்தம் பண்ணிட்டோம், கண்ணை குளிப்பாட்டியாச்சு. எல்லாத்தையும் அதை செய்யணும். அதனால் கண்ணுக்கு நம்ம அவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்கணும். கண்டிப்பாக இது யாரும் செஞ்சுருக்க மாட்டோம், யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இனிமேல் நம்ம ப்ரோக்ராம் இருந்து எல்லோரும் பாருங்கள், பண்ணுங்கள், செய்யுங்க. எல்லாத்தையும் கழுவுனா மட்டும் போதாது, கண்ணை கழுவணும், கண்ணை சுத்தம் பண்ணணும். ஏன்னா கண்ணு வந்து இறைவன் கொடுத்தது நமக்கு பொக்கிஷம், பத்திரமா பாதுகாக்க வேண்டியது. அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஒரு மாதிரி இது வந்து கண்ணை போட்டு கசக்குவாங்க. நீங்கள் கண்ணை கசக்கலை, அங்கே உள்ளக்க நவ்வு இருக்கு இல்லைங்களா, அதை ரொம்ப போட்டு இதாகிடுச்சுன்னு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது. அதனால கண்ணை கசக்காதங்கன்னு சொல்லுவாங்க டாக்டர்களை, பெரிய கூட சொல்லுவாங்க, கண்ணை ரொம்ப கசக்காதீங்க. கொஞ்ச நேரம் கசக்கிட்டா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா கண்ணு அவ்வளோ ரெட்டிஷ் ஆகிடும் எல்லாருக்கும்.
அதனால் கண் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளேஸு. கண்ணுக்கு அவ்வளோ விஷயத்தை இன்றைக்கி சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக சார். அதான் சார், இப்போ நான் முன்னாடி கேட்டிருந்த மாதிரி வந்து அந்த கண்ணுக்கான மேக்கப்பை வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த கூட்டி எண்கள், அந்த பேர்கள் யாராக இருப்பாங்க, அவங்க தவிர்த்துக்கிறது நல்லது யாராக இருக்கலாம்? கண்டிப்பாக கண்ணுக்கு வந்துட்டு பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் தங்களை அழகுபடுத்துறதுல தான் இருப்பாங்க. அப்போ கண்ணுக்கும் அதை மேக்கப் பண்ணணும், கண்ணுக்கும் ஒரு டிசைன், அதெல்லாம் என்ன வேணாலும் பண்ணுங்கள். அதான் எல்லாமே கஃபில்லாக பண்ணுங்கள், ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். எந்த நம்பர்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்கள அறியாமல் சில விஷயங்கள்லாம் தவறுகள் நடக்கும். அப்படின்னா விதி எண்ணில் 7 இருக்கிறவங்க செய்யாதீங்க. அவங்களுக்கு உங்களை அறியாமல் கண்ணை வந்து பாதிக்க வச்சிடும். விதி எண் 2ல் இருக்கிறவங்க கண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப ஓவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. இந்த 2 நம்பருக்கு மட்டும் பார்த்தா மற்றெல்லாம் ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே சார்.